அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம அஜ்னாஸுடைய பாடத்தில் பாபு சானி, அதாவது ஷாத் சுலாசி முஜர்ரதில் ஷாத் வகையை சார்ந்திருக்கக்கூடிய வினைச்சொல்ல பார்க்குறோம். இந்த ஷாத் வகை என்ன அப்படின்னா, கலீலுல் இஸ்திஅமால் ஃபி கலாமில் அரபு மக்கள் இது போன்ற வினைச்சொற்களை குறைவாக பயன்படுத்துவார்கள். அதில் முதலாவது பாபு நம்ம நேற்றே பார்த்தோம், ஹசிப யஹ்சிபு ஃபஇல யஃபில் வஸ். இன்றைக்கி நம்ம பாபு சானி இரண்டாவது வகையை பார்க்குறோம். ஃபாதில ஃபஇல யஃபுல் வஸன். உதாரணம் ஃபாதில யஃபுதுலு பிகஸ்ரில் ஐனி ஃபில் மாதி. மாதியினுடைய ஐன் கலிமாவுக்கு கஸ்ர் வந்திருக்கும். வஸம்முஹா ஃபில் முதாரியினுடைய ஐன் கலிமாவிற்கு லம்மு வந்திருக்கும். உதாரணத்தில் ஃபாதில யஃபுதுலு ஃபஇல யஃபுல் வஸன். இப்போ அந்த உதாரணத்தை அந்த வஸன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபதில யஃபுதுலு ஃபதுலன் ஃபஹுவ ஃபாதிலுன். ஃபதிலான சிறப்படைந்தான், சிறப்பானான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சிறப்புற்றான் அப்படி நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வசனை மட்டும் கவனிச்சுக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து நம்ம அர்த்தங்களை பார்ப்போம். ஃபுதில மஜ்ஹூல். ஃபுதில யுஃபுதுலு ஃபதுலன் ஃபஹுவ மஃதுலுன். அல் அம்ரு மின்ஹு உஃபுதுல் லியஃபுதுல் லியுஃபுதல். அப்புறம் அம்ருக்கு அடுத்து நஹி, லா தஃதுல் இந்த மாதிரி. அதுக்கடுத்து லா யஃதுல் லா யுஃதல். ظرف مفضل مفضلان مفاضل. عالة مفضل مفضلان مفاضل مفضلة مفضلتان مفاضل مفضال مفضلان مفاضيل. இப்போ இதெல்லாம் வந்துட்டு லர்ஃபினுடைய ஆலத்தினுடைய வகைகளை நம்ம அந்த வினைச்சொல் வடிவத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். மஅரூஃப்லேருந்து மஜ்ஹூல்லேருந்து அம்ர்லேருந்து நஹிலேருந்து லர்ஃபு ஆலத்து எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத அதில் கவனிங்க. அடுத்து இஸ்மு தஃதீல் முதக்கரில் அஃதல், அஃதலானி, அஃதலூன வ அஃபாதிலு. இஸ்மு தஃதீல் முதக்கர் ஃபுதுலா, ஃபுதுலயானி, ஃபுதலுன் வ ஃபுதுலயாத்துன். இதெல்லாம் ஃபஇல யஃபுலு வஸன் அடிப்படையில் வரக்கூடிய வினைச்சொல் வடிவங்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதை மனப்பாடமாக்கி கொள்ளுங்கள். இதை வந்துட்டு சில படிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த பாடத்தில் நம்ம இதை பற்றி நம்ம விளக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.